ஒவ்வொரு பண்டூர் ராமகிருஷ்ண வித்தியாலயத்தில் இருந்தும் இருக்கின்றது. போரதிவு பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் உறுப்பினர்கள், அதுபோன்று இந்த போரதிவு பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட நூலகங்களுடைய உதவியாளர்கள், எனது பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் லைப்ரரி நான் வாரது மக்களின் எங்களது சிறார்களிடையே, அதுபோன்று இந்த மாணவ செல்வங்களிடையே அவர்களுடைய வாசிப்பானது எதிர்காலம் கிட்டுவதாக ஊட்டெடுக்கக்கூடியவர்களாக ஒன்று இந்த ஊர்வல அந்த அடிப்படையில் அத்தகைய பொன்மொழிகளில் புத்தகம் படிப்பவன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறான், வாசிக்காதவன் ஒரே ஒரு வாழ்க்கையை மாத்திரமே வாழ்கிறான். வாசிக்காத நல்ல புத்தகம் நான் என்னை சாதிக்கின்றானோ அவன் தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு போரதிவு பற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் உறுப்பினர்கள், இந்த போரதிவு பிரதேச சபைக்கு உட்பட்ட பல்வேறு நூலகங்களுடைய, அதுபோன்று வாசிப்பு வட்டத்தினுடைய பொறுப்பாளர், அதுபோன்று எங்களுடைய பாடசாலையுடைய அதிபர், ஆசிரியர்கள், அந்த மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரில் போரதிவு பற்று பிரதேச சபை
இந்த பேரசபைக்குட்பட்ட பல்வேறு ஊடகங்கள் மற்றும் எமது பாடசாலை சமுதாயத்தினுடைய ஒத்துழைப்பிற்கு தற்பொழுது தேசிய வாசிப்பு மாதத்துக்கான ஊர்வலம் அனுபவங்கள் இந்த இடத்தில் இந்த வாசிப்பை பூரணப்படுத்தும் அதேவேளை அதனுடைய முக்கியத்துவத்தினை எடுத்து கூறுகின்ற வகையில் வீதியோர நாடகம் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. இந்த நேசிப்போம் என்கிற துணைப்பொருளில் தற்பொழுது இந்த வீதி நாடகம் இங்கே இடம்பெற காத்திருக்கின்றது. நூலகர் பிரசாந்தன் ஐயா அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே அவர்களை நாங்கள் இந்த இடத்திற்கு சிறிது சமூகத்திற்காக வரவேற்கின்றோம். அங்க வந்தாலும் சாப்பிட போறேன், இங்க வந்தாலும் சாப்பிட போறேன். உன்ன சாப்பாடு பத்தி விடவே மாட்டியா நீ? ஓ, நான் மட்டும் தான் சாப்பாடு பத்தியோட எங்க போனாலும் பாருல. நீ மட்டும் கடையை கண்ட வாடி போட்டு கூட்டிட்டு போறல. நான் போறதே இல்ல. அடி, உங்களுக்கு இதான வேலை. நீங்க வந்து வெளியே பாருங்கடி. அவ சொல்றேன். சரியா, நம்ம வந்த வெளியே பாப்போம். அடியே கேசாமி, இங்க வாடி. இதோ வந்துட்டேன். சுவாமி, நீயும் வா. உங்களை நான் வெத்தில வச்சு அழைக்கணும். வாங்க. கலை உலகம் சிறக்க கருத்துக்கள் ஜெயிக்க மானிடனை நித்த மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கு உள்ளங்கையில் பல்வேறுபட்ட அம்சங்களை சுமந்து வருகின்றேன். நான் இருக்கும்போது இந்த பழைய
அக்கா மாதிரி சொல்றீங்களே, அப்ப நீங்க போன் பாக்கணும்னு சொல்லலையா? நாங்க அப்படி சொல்லவே இல்ல. நாங்க சொல்ல வந்தது நூலகத்துக்கு போகணும், புத்தகங்களை வாசிக்கணும். அது மட்டும் இல்ல, நூலால் ஏற்படுற நன்மையை பத்தியும் இந்த அச்சுலால் ஏற்படுற தீமைகளை பத்தி நாங்க சொல்ல வந்து நாங்க இந்த நூலால் ஏற்படுற நன்மையை சொல்லப்பட வேண்டாம். மனிதனால் ஒழுங்கா வாசிக்க முடியுது, சிறந்த எழுத்தாளனா கூட மாற முடியுது. இதுக்கு எதிர்மாறுதான் இந்த அச்சுகள். இந்த அச்சால உங்களோட கண் பார்வையில் இழக்கப்படுது, உங்களோட மூளையில பாதிப்பு ஏற்படுது. ஏன் உங்களால் சமநிலையா நடக்க கூட முடியல. இது எதுக்கு உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? சரியா சொன்னீங்க. நம்ம இதுல என்ன செய்யணும்? நூலகத்துக்கு போறதோட புத்தகம் வாசிக்கணும். இந்த மாதம் ஆரம்பிக்கட்டும்.
பாருங்க உங்களோட ப்ரோக்ராம் தானே கொடுங்க. பாருங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க ஐயா கொடுங்க. பார்க்கணும் எல்லாம் திட்டம்